பாக்கியா மற்றும் முத்திரைகளுக்கு வணக்கம். நான் அசோக் சூர்யா. இன்றைக்கி நம்மளோட எங்கள் குரு ஆசிரியர் பாண்டே சார் இருக்கார். வணக்கம் சார். சார் வாய்ப்புக்கு நன்றி. அண்ட் இப்போ வந்து சினிமாவில் வந்து நிறைய அரசியல் சம்மந்தப்பட்ட இது வருது சார். ஸோ 2026 சினிமா துறையோட என்ன மாதிரியான ஒரு தாக்கம் இருக்க போகுது அப்படின்றது சார். இப்போ சமீபத்தில் பரமசிவன் ஃபாத்திமா அப்படின்ற ஒரு ட்ரெய்லர், கன்வர்ஷனை பற்றி பேசக்கூடிய ட்ரெய்லர் சார். அது வந்து ரொம்ப ஓப்பனாகவே வந்து 50 பைசா சாக்லேட்டும் பிட் நோட்டீஸும் நீங்கள் இன்னும் விடலையா அப்படின்ற மாதிரி டைலாகு. இந்த ஊரில் இருக்கிறவங்க நல்லவங்க, இந்த ஊரில் இருக்கிறவங்க கெட்டவங்க, ரெண்டு டிஃப்ரெண்ட் ரிலீஜன் இருக்கிறதுக்கான இது செப்பரேஷன் காமிச்சு அதில் யார் நல்லவங்க கெட்டவங்கன்ற மாதிரி ஒரு கொஞ்சம் ரொம்ப போல்டாக பேசியிருக்காங்க சார். அது வந்து அது ஹெல்த்தின்னு நினைக்கிறீங்களா சார்? ரெண்டு விஷயம். ஒன்று வந்து பாலிடிக்ஸை பற்றி சினிமா, சோஷியலிஸ்ட்ஸை பற்றி சினிமாங்கிறது எப்பயுமே இருந்துக்கிட்டு இருக்கு. அது வந்து புதுசில் கே பாலச்சந்திரன் வந்து தண்ணீர்னு ஒரு படம் எடுத்தார், பிளாக் அண்ட் ஒயிட் காலம். அந்த காலத்துலேருந்து டைரெக்டாக சோஷியல் இஷ்யூஸை டீல் பண்ணுறது வந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ அந்த ஃப்ரீக்குவன்சி அதிகரிச்சிருக்கு. அண்டு சப்டிலாக இந்த நம்ம மணிரத்னத்துடைய பல படங்கள், பாம்பேயில் இருக்கட்டும், இல்லாட்டி உயிரே இருக்கட்டும், ரோஜா இருக்கட்டும், இது எல்லாமே கரண்ட் பொலிட்டிக்கல் சுச்சுவேஷன்ஸை டீல் பண்ண படங்கள் தான். ஆனால் அதிலெல்லாம் வந்து களமாக மட்டும்தான் அந்த காலம் இருக்குமே தவிர கதையாக வந்து காதல் தான் இருக்கும். அது வந்து வேறு மாதிரி அது போகும். பட் இப்போ வந்து டைரெக்டாகவே அந்த விஷயங்களை டீல் பண்ணக்கூடிய டயலாக்கில் வைக்கிறது மாதிரி விஷயம் டைரெக்டாக வராங்க. இதோட ஃப்ரீக்குவன்சி அதிகரிச்சு 2010-12க்கு பிறகு இது வந்து அதிகமாக இருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நியூஸ் பற்றின ஆர்வம், காமன்மெண்ட்டே அதிகமாகிருச்சு இந்த சோஷியல் மீடியாக்கள் வந்த பிறகு. முன்னாடிலாம் செய்தி பார்க்குறதுங்கிறது 50 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க, ரிட்டையர்ட் ஆனவங்க, அவங்க தான் உட்காந்து பேப்பர் படிப்பாங்க, நியூஸ் பார்ப்பாங்க. இப்போ யூத்துக்கிட்டே வந்துருச்சு. அவங்களுக்கு பெரிய நாலேஜ் இல்லாட்டா கூட அவங்களுக்கு எல்லாமே வந்துருச்சு. அதுக்கு காரணம் இந்த சோஷியல் மீடியா. டக்குன்னு ஒரு விஷயம் அப்டேட் ஆகுதுங்கனால அப்போ அந்த யூத் பூரா அதில் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களையும் கவர் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி சினிமாவில் டேரெக்டாக பாலிடிக்ஸ், சோஷியல் இஷ்யூஸ்லாம் டேரெக்டாக பேசுகிறாங்க. ஒன்று. ரெண்டாவது வந்து அந்த ஃபாத்திமா படத்தில் வந்து அவுட் என்னவாக இருக்குங்கிற பார்த்தா நம்ம சொல்ல முடியும். ட்ரெய்லரை பார்த்து முடிவெடுக்கிற ஆள் நான் இல்லை எப்பயுமே. ஏன்னா ட்ரெய்லரில் நீங்கள் தம்ப்நெயில் இதெல்லாம் நீங்கள் வேறு போடுவீங்க, உள்ளே வேறு இருக்கும். 20,000 ரூபாய்க்கு ஒரு சூப்பர் கம்ப்யூட்டர் கொடுக்குறேன் அப்படின்னு போட்டு மேலே கண்டிஷன்ஸ் அப்ளைன்னு போட்டாங்க. அப்படி அந்த 20,000 ரூபாய்க்கு கிடையாதுன்னு அர்த்தம். அதுதான் அதோட ஆக்சுவல் லெசன் அது. ஸோ கீழே வந்து என்ன படம் வருதுங்கிறத பார்க்கணும். இந்த டேரிங்காக இருக்கக்கூடிய விஷயங்கள்லாம் நிறையா நம்ம கண்ணோட பார்த்துருக்கோம். நம்ம டேரக்டர் மோகன்ஜி இதெல்லாம் நிறையா பண்ணுறாங்க. இந்த மாதிரி ஓடிட்டுருக்கு. இன்னொரு பெரிய முக்கியமான மாற்றம் என்ன, இந்த லாஸ்ட் ஒரு 10 இயர்ஸ் உள்ள அப்படின்னா, முன்னாடி இந்த ஹிந்துத்துவா சிந்தனைகளுக்கு ஆதரவாக யாரும் பேசவே மாட்டாங்க. சிந்தனை இருக்கிறவங்க கூட என்கிட்ட வந்து ஒரு முக்கியமான திரைப்பிரபலம் சொன்னார், நான் பிராமணன், ஆனால் நான் பிராமணங்கிறது யாருக்காவது தெரிஞ்சிருமோன்னு பயந்தேன் அப்படின்னாரு. அதுதான் பொசிஷன். தெரிஞ்சிடக்கூட கூடாது அப்படின்னு அப்படி தான் இருக்காங்க. இன்றைக்கி இந்த ஹிந்துத்துவவாதிகள் வந்து டைரெக்டாக ஓப்பனாக கொஞ்சம் ஆயிருக்கிறாங்க. இதற்கு முன்னாடி தலித்தியம் பேசுகிறதோ, மார்க்சியம் பேசுகிறதோ, திமுக எம்ஜிஆர் வந்து திமுகவுடைய ப்ராபகண்டா மெட்டீரியலாகவே இருந்தார் படத்தில். அதெல்லாம் ஓப்பனாக டைரெக்டாக இருந்துச்சு, யாரும் தடுக்க முடியல. ஆனால் இந்த சைடுக்குன்னு ஒரு குரோத் வந்து யாரும் பேசவே முடியாதா இருந்தது. வெரி ஆஃப் லேட், எஸ்பெஷலி இந்த மோகன்ஜி போன்றவர்கள் டைரெக்டாக கிளம்பின பிறகு இன்னும் நிறையா அந்த கீற்றுன்னு ஒரு படம் ட்ரை பண்ணாங்க. அந்த மாதிரி நிறைய படங்கள்லாம் ட்ரை பண்ணுறாங்க. இப்போ வந்து இந்த சைடு வந்து கொஞ்சம் வந்திருக்கு. இந்த படத்தை வந்து திரு அண்ணாமலை போன்றவர்கள் ரிலீஸ் பண்ணது மூலமாக, அந்த ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணது மூலமாக இது வந்து ஹிந்துத்துவா சப்போர்ட்டிங் ஃபிலிமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் அந்த ஐடியாவாக இருக்கும்னு நினைக்கிறேன். பட் என்னவா இருந்தாலும் அது சொல்லப்பட்ட சரியா இல்லையாங்கிறதெல்லாம் படமாக வந்த பிறகு தான் நம்ம பார்க்க முடியும். அன்னபூர்ணியை ட்ரெய்லர் வச்சு முடிவு பண்ணக்கூடாது, அந்த படத்தை பார்த்தா முடிவு பண்ணணும். அது மாதிரி தான் இதுலேயும் நான் நினைக்கிறேன். இது வந்து ஒரு டேரிங்கான அட்டம், நோ டவுட். ரீசெண்ட் டேஸில் வந்திருக்கக்கூடிய ட்ரெண்ட், ஃபேக்ட். இந்த பக்கம் இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க, ஃபேக்ட். பட் இது வந்து சரியாக இருக்கா தப்பாக இருக்கா, வாட் இட் அட்ரஸஸ், அது சரியான விஷயம் தானா அப்படிங்கிறத நம்ம படம் பார்த்து தான் சொல்ல முடியும். சார், ஒரு பக்கம் அந்த ட்ரெய்லர் இருக்கக்கூடிய டைலாக்ஸ், இப்போ ட்ரெய்லருக்கு வந்து பெருசாக நம்ம சோஷியல் மீடியாவில் போடுறதுனால அதுக்கு வந்து சென்சர் எதுவும் கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க சார். ஸோ அதில் டைலாக்ஸ் எல்லாமே இருக்குது. படத்தில் இதை வந்து அனுமதிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கா, இல்லை அதுக்கு வேறு மாதிரியான அணுகுமுறை இருக்குமா சார் சென்சர்? படத்தில் இந்த பார்த்த வரைக்கும் வந்து எப்படி ட்ரீட் பண்ணியிருக்காங்கிறது தான் சொல்ல முடியும். அதுக்கு இப்போ வந்து ஒரு பேச்சுக்கு ஒரு மயிருன்னு ஒரு வார்த்தை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதை அலோவ் பண்ண மாட்டாங்க அப்படின்னு நினச்சிடுவோம். மயிறு மாதிரி பேசுகிறாங்கலாம் வந்துடுது. ஸோ படங்கள்லையுமே இப்போ வர ஆரம்பிச்சிருச்சு. அது வந்து இந்தியன் படத்தில் பார்த்தீங்கன்னா, அவனை அரெஸ்ட் பண்ணுங்க சார், பையனே கொல்ல பார்க்குறான், கலட்டுக் அப்படின்னு ஒரு இக்கு சவுண்டு வைப்பார். கலட்டுக் அப்படின்னு நிற்கும். அதை வந்து அவருடைய லிப் மூமெண்ட்டில் எல்லாருக்கும் அது என்ன கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சிடும். இப்போ அந்தளவுக்கு போகாட்டாலும் வந்து இந்த மயிறு, உடம்பு, பிரிஸ்டம், இந்த மாதிரியான வார்த்தைகள்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. அது வந்து தக்காளி அப்படிங்கிறது, அதுக்கு மேலே வேறு மாதிரி ஒரு வார்த்தை சொல்கிறது, இதெல்லாம் வந்து வர ஆரம்பிச்சிச்சு. ஸோ அது எந்த சென்ஸில் வருதுங்கிற பார்த்து ஆலோ பண்ணுவாங்க. சென்சார் போர்டு வந்து இப்படி ஒரு வார்த்தை வேணுமா, இந்த மயிருங்கிற வார்த்தை இருக்கலாமான்னு முடிவு பண்ண மாட்டாங்க. அதெல்லாம் பேட் வேர்ட்ஸில் வச்சுருப்பாங்க.
ஆனால் அது யூசேஜ் பார்த்து தான் முடிவு பண்ணுவாங்க. இப்போ நான் எப்படி சொன்னேன்னா படத்தை பார்த்து தான் முடிவு பண்ண முடியும்னு, அது மாதிரி சென்சார் போர்டு மெம்பர்ஸு போர்டு எல்லாமே உட்கார்ந்து பார்த்து தான் முடிவு பண்ணும். அது நீடியாக இருந்தால் அதை நம்ம வந்து ஒன்று நம்ம பழைய படம் உங்களுக்கு வந்து மாவீரன் ரஜினிகாந்த் படம், அதில் வந்து இந்தியர்களும் நாய்களும் உள்ளே அனுமதி இல்லைன்னு ஒரு போர்டு. அப்போ வந்து இதை மாதிரி ஒரு இன்சல்ட்டிங்கான ஒரு ஸ்டேட்மெண்ட் உலகத்தில் இருக்க முடியாது. ஆனால் அது வெள்ளைக்காரங்க வச்சாங்க, அது பிரிட்டிஷ் பீரியட் கதை அப்படின்னு வரும்போது அது எஸ்டாப்ளிஷ் ஆகுது. ரைட், ஓகே, பரவாயில்லன்னு ஒரு ஜஸ்டிஃபை ஆகுது. அந்த மாதிரி தான் நம்ம வந்து பார்க்கணும். சார் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி இப்போ அண்ணாமலை அவர்கள் வந்து இதை ஷேர் பண்ணியிருக்காங்களா சார்? ஸோ இது வந்து அவங்களுக்கும் ஒரு விதமான ஒரு சப்போர்ட்டிங் மாதிரி ஆகாது சார்? இந்த மாதிரி ஒரு ரிலீஜனை வந்து ஸ்பெசிஃபிக்காக பேசுகிறத வந்து சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஆகாது சார் அது? இல்லை, அவங்களும் வந்து ஒரு சினிமாவில் யாரோ கேட்குறாங்க, கேட்டவங்க வந்து ரைட் விங்காரங்களாக இருப்பாங்க, நம்ம கட்சி நம்ம ஆதரவாளர் இருப்பாங்க, ப்ரொடியூசரோ டைரக்டரோ ஹீரோ யாரோ ஒருத்தவங்க அந்த பக்கம் இருந்திருப்பாங்க, அதனால் வந்து செஞ்சுருக்கலாம். பட் படத்தை இவர் ரிலீஸ் பண்ணாருங்கிறக்கா படம் சக்ஸஸ் ஆயிருமா, இவர் ரிலீஸ் பண்ணாருங்கிறக்கா படம் ஃப்ளாப் ஆயிருமா? அது நடக்க போகல. உள்ள கண்டென்ட்டில் விஷயம் இருக்கணும். நான் ஏற்கனவே என்கிட்ட வந்து இந்த மாதிரி ஹிந்துத்வா குரூப்பில் இருக்கிறவங்க வந்து நிறைய பேர் படம் பண்ண சொல்லும்போது நான் வந்து அதை அவங்களுக்கு சொல்லியிருக்கேன். கிராஃப்டில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள், படத்தில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் உங்கள் ஐடியாலஜியில் ஃபோக்கஸ் பண்ணிங்கன்னா படம் ஃப்ளாப் ஆகும். இப்போ மாரி செல்வராஜும் பாரஞ்சித் தான் ஒரு உதாரணம். அது வந்து பாரஞ்சித்தோட மாரி செல்வராஜ் பெட்டர்னு நான் சொல்லுவேன். சும்மா ஒரு கிரிட்டிக்கலாக ஏதோ கமெண்ட் பண்ணுறதுக்கோ உள்ள ஒரு பற்ற வச்சு ஒரு ஸ்பிளிட்டை கிரியேட் பண்ணுறதுக்கோ இல்லை. அந்த கதையுடைய ட்ரீட்மெண்ட்டில் உள்ளே போகும்போது ஐடியாலஜி பயங்கரமாக தெரிக்கும். ஆனால் அது ரொம்ப சட்டிலாக இருக்கும். அது வந்து இந்த வாழை படமாக இருக்கட்டும், மற்ற படங்களாக இருக்கும், எல்லாமே வந்து ரொம்ப அது இருக்கும், அதில் இல்லாமலே இருக்காது. பாரஞ்சித்துல டைரெக்டாக அந்த அட்டம் இருந்துச்சோ அப்படின்னு நான் பார்க்குறேன். அதை விட வந்து இவர் இன்னும் பெட்டராக பண்ணுறாரு நினைக்கிறேன். அதாவது ஐடியாலஜியை உள்ளே கொண்டு வரல, படத்தை கொண்டு வரல பேசல. அப்போ இது மாதிரி மணிரத்னம் பண்ணியிருக்கிறாரு, நிறைய பேர் பண்ணியிருக்கிறாங்க, அதில் வந்து குழப்பம் இல்லை. அதை தான் நான் இவங்களுக்கு சொல்லுவேன். இவங்க வந்து வெறும் டயலாக் வச்சுட்டு நான் பண்ணிட்டேன், நான் பார்த்தியா ஹிந்துத்துவாக்காக உழைச்சேன், எந்த பிரோஜனமும் படாது. படம் அதில் உள்ள அந்த டயலாக்கு அதெல்லாம் அந்த நீடை ஜஸ்டிஃபை பண்ணும். அப்போ ஒவ்வொரு ஃப்ரேம் வைக்கிறதுலையும் ஒரு பார்த்துருப்பீங்க, தனுஷ் மாதிரி ஒரு நடிகர் வந்து 50 பேரை அடிக்கிறாரு. அவருடைய ஒல்லி உடம்புக்கு 5 பேரை கூட அடிக்க முடியாதுன்னு தெரியும். ஆனால் அவர் வந்து 50 பேர் அடிக்கிறாருன்னு அந்த முன்னாடியே அந்த பில்டப்பில் அந்த சீனை வந்து தனுஷ் ஒரு சின்ன பையன், அவனுக்கு கோவம் வந்தால் வேறு மாதிரி ஆயிடுவான். அவனுக்கு வந்து சைக்கலாஜிக்கல் ப்ராப்ளம் இருக்குது. அப்போ முதல் படத்துலேயே அந்த தனுஷுங்கிற கேரக்டரை இன்ட்ரோடியூஸ் பண்ண படத்துலேயே அவரால் 50 பேர் அடிக்க முடிஞ்சுது. அதற்கான காரணம் அந்த கேரக்டருடைய செல்வராகவன் வந்து பில்டப் பண்ணி வைக்கிறது எப்படி இருக்குது. அப்போ ஜஸ்டிஃபை ஆகுது. அப்போ தெலுங்கு படத்தில் வந்து ஒரு ஹீரோ வந்து தப்புன்னு அப்படி நிப்பாட்டுவார், ட்ரெயினை பிடிச்சி நிப்பாட்டுவார், எல்லாரும் சிரிப்பாங்க. புரியுங்களா? அப்போ வந்து ஜஸ்டிஃபிகேஷன் இல்லைங்கிறது தான் இங்கே பாயிண்ட். பாஷா படத்தில் வந்து என்ன பார்ப்போம், ஒரு அடிப்பார் போஸ்ட் கம்பமே விழுந்துடும். அப்போ அடுத்து பின்னாடி ஒரு டைலாக் ஜஸ்டிஃபை வரும், நாடி நரம்பு உடம்புல ரத்தம் சதை எல்லாம் அந்த வளர இருந்தால் தான் அந்த மாதிரி. அப்போ அந்த ஜஸ்டிஃபிகேஷன் தான் முக்கியம். சாத்தியமா எடுபடுமான்னு எல்லாமே எடுபடும். ஒரே ஒரு ஒல்லி பையன் 50 பேர் அடிக்கிறது எடுபடும், எல்லாம் எடுபடும். அதை ஜஸ்டிஃபை பண்ணணும். அப்போ இந்த படத்தில் வந்து ஹிந்துத்வாவுடைய சைடில் ஒரு நியாயம் இருக்குதுன்னு எஸ்டாப்ளிஷ் பண்ண விரும்புனாங்கன்னா கட்சிக்காவோ பதவியில் வந்து ஒரு உட்கார்றதுக்காவோ போங்கன்னா பிரோஜனம் இல்லை, அட்டர் ஃப்ளாப் ஆகும். அந்த படத்தில் கதையில் ட்ரீட்மெண்ட்டில் ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் இருந்துச்சுன்னா அழகாக எஸ்டாப்ளிஷ் ஆகும். சார், ஒரு பக்கம் சினிமா சம்மந்தப்பட்டவங்க சினிமாலேயே இந்த மாதிரி பொலிட்டிக்கலாக பேசுகிறது, ஒரு பக்கம் சினிமாவுக்கு வெளியே இருந்து சில பொலிட்டிக்கல் விஷயங்கள் பண்ணுறது. சினிமாவில் இருந்து பார்க்கும்போது வந்து அதுக்கு வந்து பொலிட்டிஷியன்ஸ்க்கு வந்து ஒரு மெசேஜை சொல்கிறதுக்கு வந்து சினிமா வந்து டூலாக யூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அதே சமயத்தில் சினிமாக்காரங்க வந்து கூத்தாடின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இல்லை இடுப்பு கிளின்னு சொல்கிறதா இருக்கட்டும், இது ஒரு ஆரோக்கியமான விஷயமா சார் ஒரு சினிமா துறையை வந்து பிராண்ட் பண்ணுறது? அதாவது கூத்தாடிங்கிற கமெண்ட்டை இன்னைக்கு நேரத்தில் நிறைய சினிமாக்காரங்களை உள்ள வச்சிருக்கிற திமுக நிறையா சொல்லியிருக்கு. எம்ஜிஆரை பற்றி கிரிட்டிசைஸ் பண்ணும்போது அவங்க இதுதான் சொன்னாங்க. அவருடைய குடும்பத்திலேயே திரைப்படத்தை சேர்ந்தவங்க நிறைய பேர் இருந்தாங்க. இன்றைக்கி இல்லை, நான் ரொம்ப காலமாக திரு உதயநிதி இன்றைக்கி வர்றாரு, ரொம்ப காலமாக வந்து திரு மு.க. முத்து வந்து எம்ஜிஆருக்கு இணையாகவே அவங்க நிறைய சேலஞ்ச் பண்ணி ட்ரை பண்ணாங்க. இதே மாதிரி நிறைய பேர் வந்து சினிமாவில் இருக்காங்க. சினிமாவில் அதிகமான நாட்கள் வந்து காங்கிரஸோடு இங்கே தான் இருந்தாங்க, திமுக தான். பட் அவங்களே இந்த விமர்சனத்தை கூத்தாடிலாம் வச்சாங்க. ஸோ இதெல்லாம் ஏற்க முடியாது, எந்த காலத்துக்கும் கூட ஏற்க முடியாது. அது அவங்களே ஃபீல்டில் இருக்கிறவங்க சொல்கிறது ஏற்கவே முடியாது. அது அண்ணாமலை சொன்னாலும் சரி, கலைஞர் சொன்னாலும், ஸ்டாலின் சொன்னாலும், உதயநிதி சொன்னாலும், யார் சொன்னாலும் தனிப்பட்ட தாக்குதலுங்கிறதே இருக்காது. எந்த ஒரு தொழிலும் அதை தொழிலாக பார்க்கும். அப்போ செருப்பு தைக்கிற நீங்கள் என்ன செய்வீங்க, சுத்திகரிப்பு தொழிலில் நீங்கள் என்ன செய்வீங்க, நர்ஸு தொழிலில் நீங்கள் என்ன சொல்வீங்க? அவங்க தொழிலில் இருக்கக்கூடிய சிரமங்களை புரிஞ்சுக்கணும், அதில் இருக்கக்கூடிய நுவான்சஸை புரிஞ்சுக்கணும், அது தொழிலுங்கிறத புரிஞ்சுக்கணும். அது இன்னொன்று சொல்லி நான் ஒரே விஷயம், திரை உலகம் மட்டும் இல்லாமல் இருந்தால் சமூகம் வந்து வன்முறையால் வீணாயிடும். ஒரு என்கேஜ்மெண்ட்டு, ஒரு வடிகால், அவனவனுக்கு இருக்கக்கூடிய கரெக்டாக ஸ்ட்ரெஸ் பஸ்டர், ஆளாளுக்கு இருக்கக்கூடிய ஒரு ஆதங்கம், ஆங்காரம், கோவம், அதெல்லாம் திரை உலகம் மாதிரி. கலைங்கிறது திரை வடிவங்கிறது தான் இன்னைக்கு புதுசு. அதே இந்த கூத்துங்கிற விஷயங்கள், அது கூத்துலேயே பல வகையில், கரகாட்டத்துலேருந்து டான்ஸ்லேருந்து நாடக நாட்டியத்துலேருந்து நாட்டியம் எல்லாமே கலை வடிவம் தானே. அதோடைய ஃபிலிமி வெர்ஷன் தானே சினிமா.
அப்போ அதுவும் வந்து எல்லாமே அங்கே ட்ராமா தானே, அதுக்கு பின்னாடி எல்லாமே. ஸோ இது எல்லாமே இந்த என்டர்டைன்மெண்ட் கோஷன்கிறது ஒன்று இல்லைன்னு சமூக வன்முறை கூடாரமாக காட்டு மராண்டியா மாறிடும். கல்ச்சர் பண்ணுறது, கல்டிவேட் பண்ணுறது, எஜுகேட் பண்ணுறது, சாஃப்டன் பண்ணுறது, என்டர்டெயின் பண்ணுறது, இது எல்லாமே இந்த கலை வடிவங்கள் பண்ணிட்டு எல்லாமே. நாட்டியத்துலேருந்து, கரகாட்டத்துலேருந்து, ஒயிலாட்டத்துலேருந்து, தாரத்தப்பட்டையிலேருந்து, நாடகத்துலேருந்து, நாட்டிய நாடகத்துலேருந்து, சினிமா, எல்லாமே இது இன்க்ளூசிவ் தான். ஸோ அதை கூத்தாடின்னு சொல்லிட்டாங்க, இடுப்பு, அது எனக்கு எப்பயுமே உடன்பாடு. சார் இப்போ உள்ளேருந்து சினிமாவில் கண்டென்ட் வைக்கிற மாதிரி இப்போ வெளியே வந்து ஒரு சில வந்து இப்போ கோபி நயனார் பார்த்தீங்கன்னா வந்து எனக்கு இந்த அவார்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் கொடுக்குறது, அது வந்து அவங்க ஒரு இந்த ஸ்பாட்லைட்டில் இருக்காங்க, ஷோபிஸில் இருக்காங்கன்றதுனால அவங்க பண்ணக்கூடிய இந்த விஷயங்கள்லாம் எக்ஸ்ட்ராவாக ஹைலைட் ஆகுது சார். அது எப்படி? எப்பயுமே அப்படி தான் ஆகும், எப்பயுமே அப்படி தான் ஆகும். 100 டைவர்ஸ் நடக்கும், நம்ம அதை வந்து எட்டியே பார்க்க மாட்டோம். ஜிவி பிரகாஷ் என்ன பண்ணார்னா ஊரே சேர்ந்து பார்க்கும். அவர் ஒரே காரில் போனாங்க, 2 பேரும் தனித்தனியாக காரில் போனாங்க, மாஸ்க் போட்டிருந்தாங்க. அது சினிமா இல்லை. ஸோ அந்த கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு, வெளிச்சத்தில் இருக்கிறவங்க, அதனால் அது வந்து பயங்கரமாக இல்லட்டும். ஒரு நாளைக்கு குடும்ப நல நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா மொத்த கேஸும் டைவர்ஸ் கேஸாக தான் இருக்கும். ஒரு கேஸ் 2 கேஸ்லாம் இல்லை, அதுக்கு தனி நீதிமன்றமே வைக்க வேண்டிய அளவுக்கு கேஸ் அவ்வளோ ஓடிட்டு இருக்கும். ஐடியில் ஓடிட்டு இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த 30 வயசு கீழே இருக்கிறவங்க இந்த 25 கல்யாணம் பண்ணி 30க்குள்ளே டயர்ட் ஆயிடறான். அவனுக்கு அந்த குடும்பங்கிற விஷயத்த சொல்லித்தரல, சொசைட்டியில் பெரிய டேமேஜ் நடக்குது. இது ஓரமாக வச்சுருக்கேன். ஸோ இந்த லைட்டு வந்து விழக்கூடிய இடத்துல இது ஹைலைட் ஆகும், நோ டவுட். அப்படி தான் நயினார் சொன்னது. கோபி நயினார் சொன்ன விஷயம் திரைப்படம் சார்ந்தது இல்லை. அவர் திரைப்படத்தை சேர்ந்தவர். அவருக்கும் அந்த திராவிடர் கழகத்துக்கும் இந்த விருதில் தான் தொடர்பு. அதனால விருது வேண்டான்னு திருப்பி கொடுக்குறாரு. சொன்ன விஷயம் இன்னமும் டேஞ்சரானது. எனக்கு கொலை மிரட்டலுக்கு கருத்து சுதந்திரம் இல்லைன்னு ஒரு கருத்து சுதந்திரத்துக்காக போராடக்கூடிய ஒருத்தர், அவர் விடுதலை சிறுத்தைகள் கட்சியில் இருக்கக்கூடியவர், அவர் வந்து இந்த மாதிரி கருத்து சுதந்திரம் இல்லைன்னு திராவிடர் கழகத்தை பார்த்து சொல்கிறாருன்னா இந்த இயக்கங்கள்லாம் மீள் பார்வைப்பாங்க. அவங்களுக்கு ஒரு பெரிய பயம் வந்துருச்சு. இதை யாரோ ரங்கராஜ் பாண்டே யாரோ சொல்லியிருந்தாங்கன்னா அவர் பார்ப்பனர், வந்தேரி, ஆரியர், பிஜேபி, சங்கின்னு சொல்லி ஈஸியாக கடந்து போயிருப்பாங்க. அதில் உண்மை இருக்கானே பார்த்துருக்க மாட்டாங்க. ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கோபி நயினார் சொன்ன உடனே அது பயங்கரமாக பதட்டத்தை ஏற்படுத்தி நேச இயக்கங்கள் சட்டப்படக்கூடாது, நேச சக்திகள்லாம் சமாதானமாக இருக்கணும்னு இந்த மாதிரி கிளம்பிட்டாங்க. அவர் சொன்னதில் இருக்கக்கூடிய வீரியம் வந்து ரொம்ப வலுவானது. அது அவர்கள் மீள்பார்வை பார்க்க வேண்டியது. சினிமாக்காரங்கனால ஹைலைட் ஆச்சு. சினிமா சம்மந்தப்பட்ட அவங்கலேருந்து பெருசாக சப்போர்ட் இருந்த மாதிரி இல்லையே சார் அவருக்கு? பண்ண மாட்டாங்க. திராவிட கழகத்தை எடுத்து யாரும் பேச மாட்டாங்க. அது வந்து பேசினா திமுக எடுத்து பேசுகிற மாதிரி ஆயிருமோன்னு நினைப்பாங்க. கோபி நயினார் மாதிரி, பாரஞ்சித் மாதிரி, மாரி செல்வராஜ் மாதிரி ஒரு இயக்கமாக இருக்கிறவங்க, ஒரு டைரக்டராக மட்டும் இல்லாமல் ஒரு இயக்கமாக இருக்கிறவங்களுக்கு அன்றதுக்கு எல்லாருமே அஞ்சுவாங்க. அது யாராக இருந்தாலும் சரி. இந்த சிஸ்டம் இல்லை. நீங்கள் இந்துத்துவாக்குன்னு ஒருத்தர் மோகன்ஜிக்கும் இருக்காது. நாளைக்கு மோகன்ஜிக்கு ஒரு பிரச்சனை, நேற்று முந்தானத்து கைதெல்லாம் நடந்துச்சு இல்லையா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யாரும் சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. இதை மாதிரி ஒரு திரைப்படத்தை திரைப்படமாக மட்டும் கமர்ஷியலாக மட்டும் டீல் பண்ணாமல் ஒரு இயக்கமாக மாற்ற முயற்சி பண்ணுற எல்லாருக்குமே இந்த சேலஞ்ச் இருக்குன்னு தான் செய்யும் சார். அதே மாதிரி ஒரு பக்கம் வந்து சினிமாவில் எப்படி ஓப்பனாக பேசுகிறாங்க, ஒரு பக்கம் சினிமாலேருந்து டேரெக்டாக அரசியலுக்கே வராங்க. விஜய் அவர்கள்லாம் இப்போ வந்து வராங்க. இன்னொரு பக்கம் சீமான் அவர்களும் இருக்காங்க. 2026 மெயினாக வந்து சினிமா இண்டஸ்ட்ரி தான் வந்து டிசைட் பண்ண போதா சார், இல்லை சினிமா இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்க தான் டிசைட் பண்ண போகிறாங்களா சார்? அப்படிலாம் ஒரு தாக்கம் எப்பயுமே ஏற்பட்டதில்லை. எம்ஜிஆரை ஒரு நடிகராக மட்டும் நீங்கள் பார்த்துட முடியாது. அவர் அதற்கு முன்னாடி திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொருளாளராக இருந்தவருங்கிற ஞாபகம் வச்சுக்கணும். அவர் 20-25 வருஷமாக கட்சியில் இருந்தவருங்கிறது, அண்ணாவுடைய ட்ரைனிங்கிறத நம்ம பார்த்துக்கணும். திமுகவுடைய கொள்கையில் சினிமாவில் பரப்பினார். சினிமாவுடைய விஷயத்தை திமுகவில் கொண்டு போகல. அவருடைய பிரபலம் தான் திமுகவுக்கு பயன்பட்டுச்சு. திமுக வந்து அவருக்கு பயன்படலை. நல்லா புரிஞ்சுக்கணும். அவருடைய பிரபலத்தை திமுகவுக்கு தான் கொடுத்தாரு ஃபுல்லாக. அந்த மாதிரி இருந்தது. அதனால் அவர் வந்து ஒரு நடிகராக நீங்கள் பார்த்துட முடியாது, ஒரு அரசியல்வாதி. அதனால தான் அவர் தனி கட்சி ஆரம்பிக்கும் சுதாரிக்க முடிஞ்சது. விஜயகாந்த் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே அட்லீஸ்ட் ஒரு 15-20 வருஷத்துக்காவது ரியல் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சார். அதுலேயுமே நடிகர் சங்கம் மாதிரியான விஷயங்களில் உள்ள தலையிட்டு தன்னுடைய எக்ஸ்பீரியன்ஸை ரொம்ப அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்கில்லை ரொம்ப பெருசாக டெவலப் பண்ணிக்கிட்டார். அப்போ எல்லா விதத்தையும் தன்னை தயார்படுத்திக்கிட்டு ரசிகர் மன்றமாக இருக்கிறதே நற்பணி மன்றமாக மாற்றி அவங்களுக்கு கொடி அறிமுகம் பண்ணி கிரவுண்ட் ஒர்க் பண்ணி அந்த ரசிகர் மன்றத்தில் மாவட்ட தலைவர் மட்டும் போகிறது இல்லாமல் இணைத்தலைவர், துணைத்தலைவர், ஒன்றியம், வட்டம், வட்டாரம் அப்படின்னு டீப் ரூட்டுக்கு போய் அதுலேயே மீனவரணி, மாணவரணிலாம் வச்சு இதை மாதிரி பயங்கர ஒரு ஃபுல் ஸ்ட்ரக்சராக கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வந்தார். 2006க்கு முன்னாடி 2001 லோக்கல் பாடி எலெக்ஷன்லேயே கட்சி பேர் இல்லாமலே அவங்களாம் நின்னாங்க. இது மாதிரி ஃபுல் ட்ரெயினாக இருந்ததுனால அவரால் சக்ஸஸ்ஃபுல் கட்சியை ஜெயலலிதாவும் கருணாநிதியும் உயிரோடு இருந்தபோதே செய்ய முடிஞ்சது. அதை நம்ம புரிஞ்சுக்கணும். திரு விஜய் அவர்களுக்கு கணக்கு ரொம்ப இருந்திருக்கு, ரொம்ப கணக்கு இருந்திருக்கு, ஆர்வம் வந்திருக்கு. அவங்க அப்பாவுடைய ஃபுல் மென்டாரிங் இருந்திருக்கு, அதில் பற்றி ஆசை இருந்திருக்கு. பட் பொலிட்டிக்கலாக எவ்வளோ ட்ரெயின்டுன்னு எனக்கு தெரியல. அதனால தான் வெல் ட்ரெயின்டாக இருக்கக்கூடிய 2-3 பேரை உள்ளே வச்சிருக்கிறான்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். அது எப்படி வரப்போகுதுன்னு பார்க்கணும். ஆனால் திரை உலகம் தீர்மானிக்க விஜய்க்கு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது, நோ டவுட்.
விஜய் சீமானை வந்து இன்னைக்கு யாரும் சினிமாக்காரராக பார்க்கல. அவர் வந்து இன்னைக்கு வந்து சினிமாவில் அவர் அடைஞ்ச பிரபலத்தை விட இன்னைக்கு அரசியல் அடைஞ்ச பிரபலம் தான் அதிகம். விஜய் வந்து இன்னைக்கும் சினிமா பிரபலம் தான் கோயிங் டு ஹெல்ப் ஹிம். சினிமா பிரபலம் தான் கோயிங் டு ஹெல்ப் ஹிம் இன் த பாலிடிக்ஸ். பட் சீமானை பொறுத்தளவுக்கு அவர் சினிமா பிரபலத்தை தூக்கி எரிஞ்சிட்டு நான் அது இல்லைன்னு தெருத்துருவா நின்று டிராக்டரில் ஏறி லாரியில் ஏறி 407 வண்டியில் நின்றுக்கிட்டு ரோட்டில் நின்று அப்படி வெயிலில் வேரில் நின்று வந்து இந்த களமாடுறதுங்கிற வார்த்தையை இந்த குரூப்பெல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல, அந்த ரியல் களமாடுறதை செஞ்சவர் சீமான். அவருக்கு வந்து திரைப்பிரபலம் வந்து யாருமே இன்னைக்கு வரைக்கும் அவர் யாரையும் போயிட்டு அந்த மீட்டிங் சூப்பர்னே இந்த மீட்டிங் சூப்பர்னு சொல்லுவாங்களே தவிர ஆனால் பாஞ்சாலங்குறிச்சி சூப்பர்னே தம்பி சூப்பர்னே இதெல்லாம் கடந்து போயிட்டாங்க. அதெல்லாம் விட்டுட்டு சினிமாக்காரனை பார்க்க விட்டு ஒரு அரசியல் சித்தாந்தர் ஒரு மனிதராக பார்க்குறாங்க. அவர் ஒரு ஐடியாலஜிக்கல் பர்சனாக அவரை பார்க்குறாங்க. விஜய் வந்து அப்படி இல்லை, சினிமா பிரபலமாக தான் பார்ப்பாங்க. இன்றைக்கும் அவருடைய பாலிசி என்னன்னு கேட்டால் ராஜ்மோகனாலேயாவது முழுசாக சொல்ல முடியுமான்னு சொல்ல முடியாது. ஆனால் நமக்கு வந்து ஒரு திரைப்பிரபலங்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து நிற்கும். அதை வச்சு அவர் எப்படி டெவலப் பண்ண போகிறாங்கிற பார்க்கணும். 2026 விஜய் வில் பிளே எ மேஜர் ரோல். அவர் டிசைடிங் ஃபேக்டர் கிடையாது. அவர் ஏடிஎம்கே கூட சேர்ந்த ரிசல்ட் வேறு ஆகும், அவர் தனியாக போட்டுட்ட ரிசல்ட் நோ டவுட், அதை எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் அவர் தான் ஒட்டுமொத்த அரசியல் தீர்மானிப்பார்னா தட் இஸ் நாட் கோயிங் டு ஹேப்பன். விஜய் அவர்கள் தான் அடுத்த எம்ஜிஆர் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பிம்பம் வந்து கிரியேட் பண்ணி ஃபேன்ஸ்லாம் இருக்கலாம், தப்பு சொல்ல முடியாது. ஒரு தேர்தலில் நான் வந்து எம்ஜிஆரா இல்லையான்னு சொல்லுவேன். எனக்கு தெரிஞ்சு இன்னைக்கு தேர்தல் வரைக்கும் அவர் எம்ஜிஆர் கிடையாது. 2026 அவர் வந்து முதலமைச்சராக ஆக போகிறதுல எதிர்க்கட்சி தலைவராக ஆக போகிறதுல எவ்வளோ சீட் வருவாருங்கிறதே எவ்வளோ ஓட்டு வருவாருங்கிறதே யாரோட சேர போகிறாரா தனியாக போகிறாருங்கிற வச்சு தான். எம்ஜிஆருக்கு அப்படி சந்தர்ப்பம் அமையல. அதுதான் நான் உங்களுக்கு சொன்னேன், எம்ஜிஆர் இல்லைங்கிற புரிய வைக்கிறது. எம்ஜிஆருக்கும் விஜயகாந்துக்கும் பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. இவருக்கு அந்த பொலிட்டிக்கல் டைரக்ட் எக்ஸ்பீரியன்ஸ் பொலிட்டீஷியன்ஸோட எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. புரியுங்களா? அவர் ராகுல் காந்தியை பார்த்துருக்கிறாரு, நரேந்திர மோடியை பார்த்துருக்கிறாரு, இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள்ட்ட ஜெயலலிதாட்ட எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, கருணாநிதியை பார்த்துருக்கிறாரு. அவங்கள்ட்ட எல்லாமே வெளியிலேருந்து ஒரு மூணாவது மனுஷனாக தான், அரசியல்வாதியாக இல்லை. இப்போ நீங்களே பார்த்தீங்கன்னா ஒரு மீடியாவுக்கு உள்ளே வர்றதுக்கும் மீடியா வெளியிருந்து பார்க்குறதுமான வித்தியாசம் நீங்கள் பிஹெச்ஏ கிளாஸ்லேயே பார்த்துருக்கீங்க. உள்ள என்டர்லி என்டர் நீங்கள் வெளியே உட்காந்து பார்க்குற ஒரு பேரலாக டிவியில் உட்காந்து பார்த்து சூப்பர் நல்லா இல்லைன்னு சொல்லலாம். அதுக்கு ப்ராடக்ட்டை நீங்கள் ரெடி பண்ணும்போது அது என்டர்லி டிஃப்ரெண்ட் கேம். அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவருக்கு இப்போ கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஸோ 2026 தேர்தல் அவர் எம்ஜிஆரா இல்லையாங்கிற ப்ரூவ் பண்ணிடும். அதுக்கப்புறம் யாரும் சால்ஜாப்பு சொல்கிறதுக்கோ குறைச்சி சொல்கிறதுக்கோ ஒன்றும் இருக்காது. பட் என்னுடைய அனுபவத்தில் ஹி cannot become எம்ஜிஆர் இன் 2026ன்னு தோணுது. அந்த ரிசல்ட்டுக்கு ஏற்ற மாதிரி திரும்ப நடிக்க வர வாய்ப்பு இருக்கா சார்? ஏன்னா ஒரு பக்கம் வெங்கட் பிரபு, நான் கேள்விப்பட்ட தகவல் பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு மாதிரி அவங்களாம் ஜாலியாக சொல்லுவாங்க, நிறையா கேஷுவலாக பேசுறதே சொல்லுவாங்க. வெங்கட் பிரபுகிட்ட உள்ள பெரிய ப்ளஸ் பாயிண்ட் அண்ட் மைனஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா அவர் எதையும் மனசில் வச்சுக்க மாட்டார். அப்படியே அது வந்து ஆமாம், நம்ம அஜித் விஜய் வச்சு ஒரு படம் பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு அஜித்திட்ட பேசுவார். வாவ் சூப்பர் சார் அப்படின்னு பாரு. விஜய் சார் பண்ணலாமேண்ணா அப்படிம்பாங்க. இவ்வளோதான். அஜித் விஜய் வச்சு படம் பண்ண போகிறேன்னு சொல்லுவார். அது வந்து அந்த ஆர்வம் வந்து அவருக்கு பயங்கர அதிகமாக இருக்கும். ஆனால் மெட்டீரியல் அரசுக்கு முன்னாடி ரொம்ப நீங்கள் மாநாடு உட்பட பல படங்கள் பார்த்துருப்பீங்க, வருமானே கதறிடுவாங்க எல்லாருமே, அந்த அளவுக்கு ஓடிடும். அவர் வந்து ஒரு கண்டென்ட் கிரியேட்டராக என்டையர்லி வேறு, பேசுறதுல ரொம்ப காமன் மேன், சாதாரண மனுஷன். அவர் வந்து அவங்க அப்பா மாதிரி, அப்படி இன்னும் சொல்ல போனால் கரெக்டாக அவங்க அப்பா மாதிரி. கங்கைமரன் சார்லாம் மனசில் ஒன்று வச்சுக்கலாம் இருக்க மாட்டேன். அவங்க ரொம்ப ஓப்பனாக சொல்லிடுவார், எப்பா நல்லா இருக்குப்பா நல்லா. இளையராஜா சார் ரொம்ப அழுத்தமாக இருப்பார், சரிங்களா? டக்குன்னு வார்த்தை அவர் ரீச் பண்ணுறதே கஷ்டம். இவங்கெல்லாம் ரொம்ப ஓப்பன், நல்லா ஃப்ரெண்ட்லியாக பழகுவாங்க, ரொம்ப கேஷுவலாக படுவாங்க, எந்த பந்தம் வச்சுக்க மாட்டாங்க. அப்படி சொல்கிற விஷயங்கள் தான். அடுத்து வந்து ஒரு படம் பண்ணுவார், அது வந்து பொலிட்டிக்கல் இம்பாக்ட் ஒன்று இருக்குன்னு அவரெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டார். புரியுங்களா உங்களுக்கு? நான் வந்து நேர்கொண்ட படம் நடிச்சுக்கிட்டு இருந்தபோது ஒரு விஷயம் வந்துச்சு. அஜித் சாரை அப்போ சந்தித்தார், நானும் அங்கே இருந்தேன். அஜித் சாரை சந்திச்சாருங்கிற தகவல் வெளியே வந்து ஃபோட்டோலாம் வெளியே வந்தோடனே மாநாடு படம் என்ன ஆகும்னு பெரிய கலவரமே வந்துருச்சு. இதை விட்டுட்டு அங்கே போயிட்டாங்களோ, மங்காத்தா 2வா அப்படின்லாம் பயங்கரமாக வந்துருச்சு. ஒரு ஃபோட்டோவுக்கு அவ்வளோ பெரிய இம்பாக்ட் இருக்குங்கிறது அதுதான் இண்டஸ்ட்ரி. இப்போ விஜய் வந்து இன்றைக்கி வெறும் நடிகர் இல்லை, அவர் வந்து ஒரு அரசியல் பிரபலம். அப்போ அவர் வந்து இங்கே திரும்பி படம் நடிக்க போகிறாருன்னு பாதி பேர் வந்து அவர் இப்போ இன்னைக்கு அண்ணாமலை என்ன சொன்னார், ஒர்க் ஃப்ரம் ஹோம் பொலிட்டீஷியன், பார்ட் டைம் பொலிட்டீஷியன். கமல்ஹாசன்ட்ட பெரிய சேலஞ்ச் ஆகி போச்சு. அவர் இங்கே கட்சி ஆரம்பிச்சுட்டு பிக் பாஸ் போயிட்டார். அப்போ வந்து அவர் ரொம்ப லாஜிக்கலான கேள்வி கேட்குறாரு, எப்பா உங்களுக்குலாம் வருமானத்துக்கு வேறு வழி இருக்குது, நீங்கள் திருட்டுத்தனம் பண்ணி கூட பொழைச்சிக்கிடுவீங்க, நான் வந்து அந்த மாதிரி பொழைக்க மாட்டேன், அப்போ எனக்கு கஞ்சிக்கு என்னப்பா வழி, எனக்கு சினிமாவும் டிவி தான்ப்பா என் கஞ்சி அப்படின்றார். அது லாஜிக்கலி ஃபேக்ட். ஆனால் காமன் மேன்ட்டு அந்த கன்விக்ஷன் வராது உங்களுக்கு இல்லை. அப்போ நாம் இப்போ தேர்தல் முடிஞ்சோன்னா நாங்கள் அடுத்த படம் பண்ண போகிறேன்னு சொன்னால் அப்போ அவ்வளோதானா அப்படின்னு ஒரு பிம்பம் வரும். அது ஒரு பார்ட். நான் கேள்விப்பட்ட வரைக்கும் என்ன அப்படின்னா இதில் எவ்வளோ தூரம் பண்ண முடியும். விஜயுடைய நோக்கம் வந்து 2031 26 இல்லை அவருடைய. நான் கேள்விப்பட்டதை சொல்கிறேன். நான் அவர் என்கிட்ட விஜய் சொன்னார்னு சொல்ல, நான் வந்து இந்த லோக்கல் சோர்ஸில் பொலிட்டிக்கல் சோர்ஸஸில் அவங்கள கீயை நான் ஃபாலோ பண்ணும்போது எனக்கு தெரியுது 2031 தான் அவருடைய டார்கெட். அதற்கு ரெடியாக முடியுமா, அதுக்கான ஸ்பேஸ் நமக்கு இருக்குதா அப்படிங்கிறத 26 பார்த்துரும். 26 கிடைக்கிற ரிசல்ட்டு 31 கையில் வருமானு தெரிஞ்சிடும். சரிங்களா? இப்போ 2 MP இருந்த பிஜேபி 80 MPக்கு ஜம்ப் பண்ணுது.
அப்போ 80 எம்பிக்கு இருக்கிறவங்க 270 எம்பி போக முடியுங்கிற நம்பிக்கை வந்துச்சு, இறங்கி பண்ணாங்க. அதுதான் முக்கியமான விஷயம். அதை மாதிரி இங்கே ஒரு வாய்ப்பு இருக்காங்கிறத பார்ப்பாங்க. அப்படி இருந்துச்சு. திண்டுக்கல் பை எலெக்ஷனில் எம்ஜிஆர் ஜெயிக்கிறார். அப்போ வந்து அவர் முதலமைச்சர் ஆகும் அப்படின்னு நம்பிக்கை வருது. ஆளுங்கட்சியாக இருந்த திமுக 3ஆவது இடம் போது, காங்கிரஸ் 2ஆவது இடம் போது, எம்ஜிஆர் முதல் கட்சி இடத்துக்கு வராரு. அப்போ அவருக்கு ஹோப் வருது. அது மாதிரி ஒரு ட்ரெண்ட் செட்டர் தான் 26 அவர் என்ன வாங்குறாருங்கிற பொறுத்து அவர் அரசியலில் தொடர்வாரா இல்லையாங்கிறதே முடிவு பண்ண முடியும். சினிமா வந்து டிசைடிங் ஃபேக்டராக இருக்காது, ஒரு இன்ஃப்ளூயன்ஸ் ஃபேக்டராக இருக்கும் சார். அதே மாதிரி சர்ப்ரைசஸ் எதாவது இருக்குமா? ஏன்னா இப்போ ஒரு சில இதில் வந்து அண்டர் டாக்ஸ் என்ன போயிட்டு இருக்குன்னா, ரஜினி சார் வந்து ஏடிஎம்கே எல்லாம் யுனைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க, அந்த மாதிரி ஒரு ஒர்க் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பேச்சு. ரஜினி சாரை தெரிஞ்சவங்க யாருமே இதை நம்ப மாட்டாங்க. புரளியை மட்டுமே பேசிட்டு இருப்பாங்கிறவங்களுக்கு இது இருக்கும். ரஜினி சார்கிட்ட போய் இபிஎஸும் ஓபிஎஸுமே போய் கேட்டால் கூட, ஐயோ சாரி எனக்கு அதெல்லாம் தெரியாது, உங்களுக்கு தெரியாது, நீங்கள் 2 பேரும் நல்லா இருக்கணும், அதான் நான் விரும்புகிறேன். 2 பேரும் ஒன்றா இருக்கணும்னு சொல்ல மாட்டார். நல்லா இருக்கணும், அவ்வளோதான் அவருடைய கேரட். அவர் நீங்கள் எனக்கு ஸ்டாலினா நல்லா இருக்கட்டும், உதயநிதி தான் நல்லா இருக்கட்டும், இபிஎஸ் அவ்வளோதான். அவர் வந்து ஒரு வெல் விஷர் ஆஃப் எவ்ரிபடி. அவர் இந்த தலைவலி வேண்டாங்கிறதுக்காக தான் அவரே எடுத்துக்க மாட்டேனார். அவருக்காகவே அந்த தலைவலி எடுத்துக்கிடாதவர் இன்னொருத்தவங்க எடுத்துக்கலாம். ரஜினி சாரை தெரியாதவங்க எல்லாம் சொல்லிட்டே இருப்பாங்க. நீங்கள் புரிஞ்சுக்கணும், அவரோட கேரக்டர் என்ன, நீ நல்லாரு நான் வாழ்த்துறேன், அதான். நீ ஒன்னாரு தனியாரு கூட்டணி வைக்காம போ, தட் இஸ் நன் ஆஃப் மை பிஸ்னஸ். அதெல்லாம் அப்படி பண்ணவே மாட்டான்னு தெரியும். அவருடைய பண்ணார்னா அது திமுகவுக்கு எதிரான ஒரு கணக்குன்னு வந்துடும். அண்ட் ஒய் ஷுட் ஹி டூ? பிஜேபியால் பண்ண முடியல, மற்ற இவர் ஏன் அங்கே செஞ்சிருக்கணும்? ரஜினி சார் வந்து ஏடிஎம்கே ஒருங்கிணைக்க முயற்சி பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து அவரை தெரியாதவர்கள் சொல்லக்கூடிய விஷயம் சார். அவர் வரேன்னு சொன்னபோது கூட அவருக்கு ஒரு நல்ல பல்ஸ், ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது சார். லேட்டுன்னு சொன்னாலுமே கூட அவருக்கு இருந்தது ஒரு எதிர்பார்ப்பு, அவர் வருவார், ஏதாவது ஒரு பாசிட்டிவாக நடக்கும் அப்படின்னு. அந்த எதிர்பார்ப்பு வந்து விஜய் அவர்கள்கிட்ட இருக்கு அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்களா சார் பப்ளிக் கிட்ட? 2019 மக்களவைத் தேர்தலையே இந்த 800 கட்சிக்கான தேவை வந்து குறைஞ்சிருச்சு டப்பகுன்னு. ஏன்னா அங்கே வந்து திமுக பெருசாக ஜெயிச்சிருச்சு, ஏடிஎம்கே தான் நம்பர் 2 ஆயிடுச்சு. அன்னைக்கே நடந்த பை எலெக்ஷனில், அசம்பிளிக்கான பை எலெக்ஷனில் ஏடிஎம்கே தன்னுடைய ஆட்சியை தக்க வச்சிருச்சு. 2021 தேர்தலில் ஏடிஎம்கே வீழ்ந்தாலும் கிட்டத்தட்ட 75 சீட்டு வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. அப்போ ஏடிஎம்கே வந்து ஸ்ட்ராங்கான கட்சிங்கிற எஸ்டாப்ளிஷ் பண்ணிடுச்சு. அப்போ திரும்பவும் அந்த முனை திமுக வெர்சஸ் அதிமுக தான் போய் நிற்குது. 2 கட்சியும் சரியில்லைன்னு ஒரு பெரிய குரூப் நினைக்குது, அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அது வந்து பாஜகவா நாம் தமிழராக அப்படி யோசிச்சுட்டு இருக்காங்களே தவிர, இன்னொரு கட்சி வந்து காப்பாற்றணும். பாமக வந்தபோது, மதிமுக எழுந்தபோது, தேமுதிக உதயமானது போது, இது மாதிரியான நிலைமையெல்லாம் இப்போ இல்லை. பட் விஜய்ங்கிற ஒரு ஸ்டார், அதை நீங்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிடவே முடியாது. நீங்கள் வந்து வேற மற்ற நடிகர்கள் இதுக்கு முன்னாடி கட்சி ஆரம்பிச்சதையும் விஜய் நீங்கள் ஒன்றாக்கிட முடியாது. அவர் வந்து பவன் கல்யாணோட மேலே சிரஞ்சீவி ஆரம்பித்த மாதிரி உங்களுக்கு அந்த அந்த ஓப்பனிங் நான் சொல்ல வரேன். அதற்கப்புறம் ரிசல்ட் என்ன, பவன் கல்யாணா சிரஞ்சீவியா டி ராஜேந்திரா மற்றவங்கெல்லாம் வந்து நம்ம வி ஹேவ் டு சி. அந்த ஓப்பனிங் வந்து சிரஞ்சீவி அரசியலுக்கு வராரு, பாலிடிக்ஸ் ஆரம்பிக்கிறாருன்னு அவர் வந்து திருப்பதியில் அப்படி கையை 2 கையை அகட்டிட்டு லேண்ட் ஆன போல பயங்கரமான எதிர்பார்ப்பு. பிறகு அவர் காங்கிரஸில் மெர்ஜானார், அப்புறம் கலைச்சார் விட்டார், ஒன்று போயிட்டார், பேசாமல் வந்து விட்டார், இப்போ அவர் தம்பி பண்ணிட்டு இருக்காருன்னு வச்சுங்க. அதை மாதிரி ரிசல்ட் வந்து வேறு மாதிரி நம்ம பார்க்கணும். அதை நம்ம வந்து உத்தரவாதமாக சொல்ல முடியாது. அவர் எம்ஜிஆரா இல்லையா, அவர் பெரிய இம்பேக்ட் கிரியேட் பண்ணுவாரா, ரிசல்ட்டை பார்த்தா நமக்கு வந்து தெரிஞ்சிடும். அவர் வந்து ஒரு 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 பெரிய மேஜர் விஷயத்தை கிரியேட் பண்ணுவாங்கிறது சிச்சுவேஷன் எனக்கு தெரிஞ்சு அப்படி அமையலைன்னு நான் நினைக்கிறேன். ஓகே சார். அதே மாதிரி ஹிந்துவில் இருந்த ஒரு எக்ஸ்-எம்டி அவர் வந்து, நான் வந்து ஜெயலலிதா மேடமோட ஒரு சீக்ரெட் ஃப்ரெண்டாக இருந்தேன், அன்அனௌன்ஸ்டாக இருந்தேன், எங்கிட்ட வந்து அவங்க வந்து அஜித் அவர்கள் வந்து வந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும், பட் ஆனால் அவருக்கு விருப்பம் இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு இது சொல்கிறாங்க சார். இதில் எவ்வளோ தூரம் உண்மையாக இருக்க பாசிபிள்? இப்போ நான் வந்து வெங்கட் பிரபு கேஸில் சொன்ன மாதிரி தான், இது ஒரு கேஷுவல் கான்வர்சேஷன் நூண்டிருக்கும். ஜெயலலிதாட்ட பேசியிருப்பார், எனக்கு தெரியல. ஆனால் இது நடந்திருக்க வாய்ப்பு இல்லை, நடந்திருக்கான்னு நான் சொல்ல மாட்டேன். யார் பொட்டன்ஷியலாக இருக்கா, யார் டேலண்டடாக இருக்கா, யார் ஸ்மார்ட்டாக இருக்கா, யார் மக்கள்கிட்ட மாஸ் இருக்குங்கிற யோசிச்சுட்டு ஒரு கான்வர்சேஷனில் நம்ம வந்து பேசினா, நம்ம வந்து ரஜினிகாந்த் வந்து பொன்னியின் செல்வன் படத்தின் போது ஒரு விஷயம் சொல்கிறார், அந்த படத்துடைய ட்ரெய்லர் போது சொல்கிறார். அப்போ வந்து பொன்னியின் செல்வன் எம்ஜிஆர் பீரியட்லேருந்து ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க. அப்போ ரஜினி கமல் வச்சு பண்ணா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, வந்தியத்தேவனா வந்து ரஜினி இருக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு, அந்த மாதிரி வந்து போது நம்ம வந்து பொன்னியின் செல்வனா கமல் இருக்கணும் அப்படின்னு ஒரு பேசி அப்போ ஒரு பிளான் பண்ணிச்சு. அப்போ ஜெயலலிதாவுடைய சாய்ஸ்லேயே இவங்க இருந்தாங்கன்னு சொல்லும்போது, ஜெயலலிதா சொன்னாங்களா அப்படின்னு ஒரு ஆச்சரியப்பட்டு, அப்போ ஜெயலலிதா படம் எடுக்க தயாராக இல்லை, அவங்க குந்தவையோ இவங்களோ இல்லை, ஒரு தாட் ப்ராசஸ் ஒன்று. அது எல்லாரும் நீங்கள் பேசுவோம், நான் பேசுவோம், ஆஃப் த ரெக்கார்டு 1000 பேசுவாங்க. அதனால் அஜித்தை ட்ரை பண்ணாங்க, அஜித் உள்ள வர பார்த்தாரு, மாட்டேனாரு, ஏடிஎம்கே வேண்டானாரு, நான் தனி கட்சி, இவ்வளோ பெரிய யூகங்களுக்குலாம் அங்கே வேலையில்லை. அஜித் இஸ் ஏ ஸ்மார்ட் கை, அது வந்து அவர் பியூட்டிஃபுல்லாக பண்ணியிருக்க முடியும் அப்படின்னு ஒரு கான்வர்சேஷன் நடந்திருக்கலாம். அவர் ஆக்சுவலி ஸ்மார்ட், அவருக்கு நல்ல பொலிட்டிக்கலான டீப் நாலேஜ் உண்டுங்கிறலாம் எனக்கு தெரியும். நான் வந்து ஐ ஹவ் ட்ராவல்டு வித் ஹிம் வெரி க்ளோஸ்லி. அவர் நல்ல டீப்பான அண்டர்ஸ்டாண்டிங் உண்டு. பாலிடிக்ஸ் பற்றின அபத்தமான விஷயம் நான் அவர்கிட்ட பார்க்கல. ஐயோ இது கூட தெரியாமல் இருக்கிறாரு, இப்படி ஆகும்னு நினைக்கிறாருன்னு, இப்படி போகும், இப்படி இருக்காங்க, இவர் இப்படி செய்கிறாரு, நல்ல டீப் அனலிட்டிக்கல் ஸ்கில் ஆஃப் பாலிடிக்ஸ் வந்து அவர்கிட்ட இருக்குது. அதில் அவர் உண்டு, அவர் வேலை உண்டுன்னு இருக்கார்.
நம்ம எல்லாம் இங்கே வந்து மண்டை உடைச்சிட்டு இருக்கோம். அவர் ஜாலியாக கார் ரேஸ் ஓட்டிட்டு உருண்டு பரண்டு எந்திரிச்சு திரும்பி ஓட்டிட்டு அவர் வந்து அந்த பேஷனை வந்து சேஸ் பண்ணிட்டு இருக்காரு. அதனால வந்து இது நடந்திருக்காதுங்கலாம் சொல்ல மாட்டேன். இன்னும் எக்ஸ்டெண்டடாக அவர் என்ன இன்ஃபர்மேஷன் சொல்கிறாருன்னா வந்து ஜெயலலிதா மேடம்க்கு வந்து அஜித் சார் கிட்டக்க ஒரு மாதிரியான அவரோட கேரக்டர் பிடிச்சிருந்தது, ஒரு அப்ரோச் பிடிச்சிருந்தது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இது வந்து இந்த ஒரு ஸ்டேஜில் ஏறி அவர் போல்டாக பேசின அந்த போல்ட்னஸை வந்து எக்ஸாம்பிளாக இருக்குது. அதெல்லாம் நோ டவுட். அது வந்து முதல்ல ஸ்மார்ட்டானவர், படித்தவர், ஜென்டில்மேன், பழகிறதுக்கு இனியவர். இது வரைக்கும் அவரை பற்றி ஒரு நான்சென்ஸான ஒரு கிசு புரளி கெட்ட பேர் அதெல்லாம் வந்ததில்லை. அப்படி பண்ணிட்டாராம், இப்படி பண்ணிட்டாராம், கீழே விழுந்துட்டாராம், குடிச்சாராம், வச்சாராம், இந்த மாதிரியான சமாச்சாரங்கள் வெளியே எங்கேயும் வந்ததே கிடையாது. அண்டு ரொம்ப முக்கியமான காலகட்டங்களில் பூரா சினிமா இண்டஸ்ட்ரி சண்டை போட்ட போதெல்லாம் தொழிலாளர்கள் சைடில் நின்றவர். ரொம்ப முக்கியமான கட்டங்களில் பூரா யாருமே லோனாக நின்றவர், தனியாக நின்றவர். யாராவது வருவாங்களான்னு நின்றவர். நீங்கள் சொன்ன போல் கலைஞர் முதலமைச்சர் அந்தபோது அப்பயே அந்த மேடையிலே வந்து ரொம்ப கம்பல் பண்ணுறாங்க, பொலிட்டிக்கலாக பிளாக்மெயில் பண்ணுறாங்கலாம் ஓப்பனாக வரும். அதெல்லாம் சாதாரணமான கட்ஸ் இல்லை. நீங்கள் அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். இன்றைக்கி நீங்கள் அதை யோசிச்சு பார்த்தா அவங்களுக்கும் தெரியும். ஒரு முதலமைச்சர் முன்னாடி ஒரு விஷயத்தை பேசுகிறவங்கலாம் சாதாரண விஷயம்லாம் அதை பேசினார். அது மாதிரி நிறைய கேரக்டர் இருந்துச்சு. அதை வந்து அதே மாதிரி ஒரு அயர்ன் லேடியாக அவங்க வந்து அப்ரிஷியேட் பண்ணியிருப்பாங்க. அவ்வளோதான். ஸோ இதுக்கு அர்த்தம் வந்து ஏடிஎம்கேல தூக்க பார்த்தாங்க, ஏடிஎம்கேல வந்து ஜெயலலிதாக்கு பிறகு அவர் தாங்கிறதுலாம் ஒரு எக்ஸ்டென்சிவான கற்பனை. ஜெயலலிதா அஜித்தை அட்மையர் பண்ணியிருப்பாங்களா அப்படின்னா எனக்கு ஜெயலலிதாவையும் தெரியும், அஜித்தையும் தெரியுங்கனால கட்டாயம் அட்மையர் பண்ணியிருப்பாங்க நான் சொல்லுவேன். அந்த கேரக்டரைசேஷன் இருக்குது, அதில் வந்து ஒன்றும் குழப்பம் இல்லை. பட் அதுக்காக வந்து கட்சியில் வந்திருப்பாரான்னா ஒரு அதீத கற்பனை. வேண்டாம் அப்படின்றதுக்காக ஏதாவது ரீசன் இருக்கும்னு நினைக்கிறீங்களா சார்? அஜித் அவர்கள் வந்து வேண்டாம், எனக்கு அவருடைய வேலையை பார்க்கணும்னு நினைக்கிறார். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லட்சியம் இருக்குங்க. ஒருத்தர் அரசு பள்ளி ஆசிரியராக உட்காந்துருப்பார், ஒருத்தர் என்ஜிஓ நடத்திட்டு இருப்பார். அவர் பயங்கர ஸ்மார்ட்டாக பயங்கர டேலண்டாக அவர் வந்து பெரிய பெரிய கம்பெனிலேருந்து வேலை பார்த்துட்டு ரிசைன் பண்ணிவிட்டு நான் வந்து தெருநாய்களுக்கு சோறு போடுறேன், ஏழைகளுக்கு சாப்பாடு போடுறேன்னு உட்காந்துருப்பார். தட் இஸ் த பேஷன். ஏங்க அப்படி பண்ணிட்டு இருக்கீங்க? நீ ஐடியில் பண்ணால் 10 லட்சம் சம்பாதிக்கலாமா? இல்லைங்க, எனக்கு இந்த தெருவில் சுற்றி குழந்தைகளை பார்க்கணும், நாய்களை பார்க்கணும், வீடுகளை பார்க்கணும், அனாதைகளை பார்க்கணும், அவங்க கூட நிற்கணும். அந்த உணர்வு தான் முக்கியம். அப்போ வந்து அவங்களுக்கு ஒன்று ட்ரைவ் பண்ணுது. அவருக்கு வந்து சினிமா சம்பாதிக்கிறதுக்கான ஒரு இடம். அவரோட தனிப்பட்ட கனவுல போகிறாரு. யாரும் சினிமாவால் பாழாகாதீங்கன்றாரு, ரசிகர் மன்றத்தை கலைக்கிறாரு, எல்லா டேரிங் டிஷ்ஷெல்லாம் எடுத்துக்கிறாரு. என்னை என் தலைன்னு கூப்பிடாத, ஒவ்வொருத்தரையும் நான் அப்படி கூப்பிடு அப்படி கூட சொல்லிட்டு இருந்த காலத்தில் கூப்பிடாது. கமலஹாசன் போன்றவர்களுக்கே முன்னுதாரணமாக மாறுறாரு. அவர் கமலஹாசன் அதுக்கப்புறம் என்னை அப்படி கூப்பிடாதீங்கன்றார். அவர் வந்து என்னை கமலஹாசன் சொல்லுங்கள், கமல்னு சொல்லுங்கள் அப்படின்னு அந்த கொண்டு வர இடத்துக்கு நகர்த்துறாரு. அதுதான் வந்து நமக்கு வந்து நம்ம உண்டு வேலை. நான் என் வேலையை பார்க்குறேன் சார், சம்பாதிக்கிறேன் சார், நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் சார், சொந்த சொல்லுங்கள் சார், டைம் கிடைக்கும் போது படத்தை பாருங்கள் சார், நல்லா இருந்தால் நல்லா இருக்கு சொல்லுங்கள். திஸ் இஸ் வாட் த ஜென்டில்மேன் இஸ். அது வந்து அவர் பண்ணுறார். அவருக்கு எவ்வளோ ரிஸ்கியான லைஃப் வந்தாலும் இதுக்கு முன்னாடி ட்ரோன் பற்றி பண்ணார், பைலட் ட்ரைனிங் பண்ணார், நிறைய பண்ணார். இப்போ கார் ஓட்டுறாரு. அவர் ஒரு ஏகேன்னு ஒரு தனியாக கம்பெனி வச்சு பண்ணுறாரு, அவருமே ஓட்டுறாரு. அது எல்லாமே அவரோட பேஷனை வந்து அவர் கொடுத்துட்டே இருக்கிறார். சார், இப்போது ரஜினி சாரை வந்து பப்ளிக் பிடிக்கிறதுக்கான ரீசன் அவர் படங்களை தாண்டி ஒரு நல்ல ஒரு இமேஜ், ஒரு குட் ஹியூமன் பீயிங் அப்படின்ற ஒரு இமேஜ் சார். அதுக்கப்புறம் வந்து இப்போது அந்த லைனில் வந்து அதுக்கு அடுத்ததுன்றது வந்து விஜய் சாரா இல்லை அஜித் சாரா, யாருக்கு அந்த மாதிரியான ஒரு ஜென்வனான இமேஜ் இருக்குன்னு பப்ளிக் மத்தியில்? என்டையர்லி வேறங்க. நீங்கள் அப்படி கம்பேர் பண்ணவே முடியாது. எம்ஜிஆரும் சிவாஜியும் வேற அப்படின்னு சொல்லி சொன்னால் எம்ஜிஆர் தான் ரஜினிகாந்த், சிவாஜி தான் கமல்ஹாசன் சொல்ல முடியாது. நடிப்பில் மாஸ் நடிகருக்காக எம்ஜிஆர் ரஜினியை கம்பேர் பண்ணிக்கலாம். கிளாஸ் நடிகருக்காக சிவாஜியும் கமலை கம்பேர் பண்ணிடலாம். கேரக்டரில் நீங்கள் வந்து பொலிட்டிக்கலாக யார் வருவாங்கங்கிற ஆசையை பற்றி நீங்கள் கேட்குறீங்க. அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். எம்ஜிஆருக்கு இணையான நடிகராக அந்த சிவாஜியால் எம்ஜிஆர் மாதிரி ஷைன் பண்ண முடியல. சரிங்களா? அவருக்கும் இதே மாதிரி பொலிட்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. காமராஜர் கூடவே இருந்தவர், இந்திரா காந்திக்கான போர்ப்படை தளபதியாக இருந்தவர், எல்லாமே அவருக்கு எக்ஸ்பீரியன்ஸ் உண்டு. டெல்லியில் பழக்கம் உண்டு, நல்ல டீப் நாலேஜ் உண்டு. அதெல்லாம் குழப்பம் இல்லை. ஆனால் அது என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு, சோபிக்க முடியல. இந்த மாதிரி ஆயிடக்கூடாதுன்னு தெரிஞ்சு ரஜினி கட்சி ஆரம்பிக்கவே இல்லை. ஸோ அது வந்து என்டையர்லி அப்படியே நீங்கள் வச்சுட்டு சரி அப்போ வந்து எம்ஜிஆர் கமல்ஹாசன் தான் வந்து அஜித், ரஜினி தான் விஜய் தான் வந்து ரஜினி, அப்படி கொண்டு வர முடியாது. என்டையர்லி டிஃப்ரெண்ட் கேம். கமல்ஹாசன் கட்சி ஆரம்பித்தார், அஜித் கட்சி ஆரம்பிக்க போகிறதில்ல. ரஜினி கட்சி ஆரம்பிக்கல, விஜய் கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ இது வந்து என்டையர்லி டிஃப்ரெண்ட். அது வந்து அவங்களோட தனித்தனி கேரக்டர். இவர் சினிமாவில் ஒன்று ட்ரை பண்ணி பார்த்துடணும். எம்ஜிஆருக்கு பிறகு பெரிய கேப்புக்கு அப்புறம் விஜயகாந்துக்கு பிறகு பெரிய 2005 20 வருஷம் கழிச்சு நம்ம அப்படின்னு இவர் ஒரு ஆசைப்படுறார். அது எப்படி வருதுங்கிற பார்க்கணுமே தவிர யார் எம்ஜிஆர் அப்படிங்கிற கேள்வி நீங்கள் அஜித்தா விஜயாங்கிறதுக்கு பதில் தர முடியாது சார். இப்போ நீங்கள் அப்படியே சொன்னீங்க வந்து அஜித் அவர்கள் கட்சி ஆரம்பிக்க போகிறது இல்லைன்னு சார். இன்னைக்கு இல்லை, நாளைக்கு பாசிபிலிட்டிஸ் எதாவது இருக்குமா? சரி, ரஜினி சாரோட படத்தில் வரக்கூடிய டைலாக் தான், காலத்தின் கையில் அது இருக்குது, யாருமே சொல்ல முடியாது தான். எனக்கு தெரிஞ்சு அவர் அது இன்ட்ரெஸ்ட் காட்டுற ஆள் இல்லை. இனிமே வந்து போய் கட்டமைச்சு போகிறதும் இல்லை. விஜய் கிட்ட நடக்க போதுன்னு பார்க்க போகிறாரு. அதனால் இன்னமும் இல்லை. நான் வந்து என்ன சொல்லேன்னு அவர் அப்படி வந்து பண்ணால் விஜய்க்கு போட்டி ஆரம்பித்த மாதிரி ஆயிடும்.
உங்களுக்கு புரியுங்களா? நான் ரஜினி கட்சி வேண்டாம்னு சொன்ன 10 காரணங்களில் ஒரு காரணம் கமல் ஆரம்பிச்சதா கூட இருக்கலாம். காம்படிஷன் இல்லை. அது தேவையில்லாத காம்படிஷன். ஐ எம் நாட் ஃபார் தட். என்னுடைய கணக்கு கமல் கட்சி ஆரம்பிக்க போறாருன்னு ரஜினிகாந்த் முன்னாடியே சொல்லியிருந்தாருன்னு ரஜினி கட்சி ஆரம்பிக்கிற அறிவிப்பே வெளியிட்டு மாட்டார். இது என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியன். கமல் சார் வந்து நான் கட்சி ஆரம்பிக்க போகிறேன் பிரதர் அப்படின்னு சொல்லியிருந்தாருன்னா, நீங்கள் வாங்க நான் கூட நிற்கிறேன், பிரச்சாரத்துக்கு கூப்பிடுங்க, நான் 4 கூட்டம் உங்களுக்கு பண்ணித்தரேன்னு சொல்லியிருப்பார். அவருக்கு இந்த வேக்குவம் இருக்குது, இதை ஃபில் பண்ணுங்கிறது தான் ஆர்வம். அவருக்கு தெரியாதா நம்மளோட கன்னடிகான்னு சொல்லுவாங்க, நம்மளோட தமிழ் கிடையாதுன்னு சொல்லுவாங்க, நம்ம நடிகர்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் தெரியாதானே? எவ்வளோ வருஷமாக பார்த்து கலைஞர் கூடயும் ஜெயலலிதா கூடயும் கூடவே இருந்து பார்த்துருக்காரு. தெரியாதானே? யாருமே இல்லையே, ஒரு வேக்குவம் கிரியேட் ஆகுதுங்கிற ஒரு ஆதங்கத்தில் அவர் ஆரம்பித்தார். கமல்ஹாசன் சார் டபாக்குன்னு வந்து நான் ஒன்று பண்ணுறேன்றார். இப்போ அவர் முன்னாடியே நான் பண்ண போகிறேன் பிரதர் நான் கூட நின்றுப்பார் ரஜினி நான் நினைக்கிறேன். சார் கடைசியாக ஒரே ஒரு கேள்வி சார். இப்போது ரஜினி அவர்கள் வந்து நான் வரல அப்படின்னு ஃபுல் ஸ்டாப் வச்சிருக்காரு சார். அது மொத்த நடிகர்களுக்குமே அது ஒரு நெருக்கடியான ஃபுல் ஸ்டாப்பா? அப்படிலாம் கிடையாது. அதுக்கப்புறம் தானே விஜய் வந்திருக்கிறாரு. அப்படி ஸோ வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தானே. ஒவ்வொருத்தரையும் பார்த்துட்டு ஒவ்வொருத்தருமே தனிங்க. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், எம்ஜிஆர் கமல் இல்லை, கமல் சிவாஜி இல்லை, சிவாஜி விஜய் இல்லை, ஒவ்வொருத்தரும் தனி. யாரையும் நீங்கள் காம்போ நடிப்பில் நீங்கள் அப்படி ஒப்பிட்டுக்கலாம். அவர் ஓரளவுக்கு அவர் மாறிங்க இவர் மாறிங்கன்னு சொல்லிக்கலாம். அதுவுமே வேறு வேறு. எம்எஸ் விஸ்வநாத் வேறு, இளையராஜா வேறு, இளையராஜா வேறு, ரகுமான் வேறு, அனிருத் வேறு. புரியுங்களா? நீங்கள் ரகுமானுக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, இளையராஜாக்கு ஒரு பேட்டர்ன் இருக்குல்ல, அதே மாதிரி அனிருத் குறைஞ்சிட்டார் கிரியேட் பண்ணியிருக்காருல்ல. அப்போ ஒவ்வொன்றுமே தனி. நம்ம வயசானவங்க மற்றவங்களும் அவர் மாதிரி இவர் மாதிரி வரும்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அதில் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ரஜினி சார் வச்ச ஃபுல் ஸ்டாப் அவருக்கு. அதற்கு பிறகு தானே விஜய் ஆரம்பிச்சிருக்கிறாரு. ஒரு புரியுங்களா? அவர் 2018 முடிச்சார். நம்ம 2019 20 முடிச்சார் மாட்டேன்னு. 25 தானே இவர் சொல்கிறார் நான் பண்ண போகிறேன்னு. அதனால் அது என்டையர்லி டிஃபரெண்ட். ஒவ்வொருத்தருடைய இண்டிவிஜுவல் பேஷன், சேசிங், ஆசை, ட்ரைவ் பண்ணுறது, இதெல்லாம் சேர்ந்து மென்டாரிங், இதெல்லாம் நிறைய சேர்ந்து கலந்து உருவாகுது. அது வந்து ஒட்டுமொத்த திரையுலகத்துக்கானது இல்லை. ரொம்ப நன்றி சார். ரொம்ப நேரம் சார். தேங்க்யூ சார்.